ஹாய் கைஸ், மை வே மை திங்கிங். என்னோடய வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. ஃப்ரெண்டுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேரும் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்டர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். என்னடா சாரீக்கு மட்டும் தான் பார்டர் இருக்குன்னு நினச்சோம், இதில் தான் பார்டர் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியானது. பார்டர் அப்படிங்கிறது மணிக்கட்டில் நம்ம போடுறது தான் பார்டர் டிசைன். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 கோடாக போட்டு நடுவில் 2 இதுக்கும் நடுவில் நல்லா ஃபில் பண்ணி வச்சுருவோம். அடுத்தப்பில் வளைவாக 2 இதுலேயும் போட்டு வச்சுக்கிறோம். ரொம்ப ஈஸியானது. நம்ம ஈஸியாக இது கற்றுக்கலாம். அவங்களோட மைண்டு தான். நீங்கள் என்ன போடணும்னு நினைக்கிங்களோ ஒரு ரவுண்ட்னாலும் போட்டுக்கோங்க, என்ன டிசைன்னாலும் போடணும்னு நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே இந்த மாதிரி கீழே போட்டு மேலே ஃபஸ்ட்டு கோடு போட்டு கீழே போட்டு அதுக்கப்புறம் நடுவில் என்ன டிசைன் போடணும் போடுங்க. அப்போனா கொஞ்சம் நமக்கு நீட்டாக வரும். இல்லாட்டி மேலே இறங்கி ஏறி அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம புள்ளி வச்சுப்போம். நாலு கோடு போட்டு நடுவில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுடுவோம். ரொம்ப ஈஸி. ஸோ ஒன்றாவது நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது ஆரம்பிச்சிட்டோம். என்னடா 4 கோடு மட்டுமே போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு நான் அப்படியே போட்டு பழகுறேன், போட்டு காட்டுதேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 இது போட்டு ரவுண்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் உள்ள புள்ளி மாதிரி வச்சுக்கிறோம். வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு லைன் போடுதோம், இன்னொரு லைனையும் போடுதோம். அடுத்தப்பில் கீழே ஒரு கோடு போட்டுட்டு அந்த 4 லைன் அதுதான். ஸோ இந்த மாதிரி 4 லைன் போட்டுட்டு உள்ளே ஃபில் பண்ணி வச்சுருவோம். அடுத்தப்பில் கீழே கோடு போட்டுக்கலாம். இது கீழே நீங்கள் கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கீழே அப்படி இது இல்லாமல் கரெக்டாக நமக்கு வரும். அதுக்காண்டி தான் போடுறது. ஈஸியாக நீட்டாக இருக்கும் நமக்கு, அவ்வளோதான். அடுத்தப்பில் நம்மளுக்கு மூணாவது ஒரு கோடு 4 கோடு அதே கோடு தான். நீங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு வளைவு மாதிரி டிசைன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், புள்ளி மாதிரியும் வச்சுக்கலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 இது போட்டுட்டு உள்ளே நல்லா வளைச்சி விடணும். ரவுண்ட் மாதிரி போட்டு வளைச்சி நல்லா விடணும். நம்ம வளைச்சி விடுறது ஒன்று போல் விடணும். ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படின்னு விட்டோன்னா பார்க்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒன்று போல் நம்ம வளைச்சி விடுவோம். நீங்கள் போட கரெக்டாக வந்துடும் நமக்கு. ஸோ ரொம்ப ஈஸியானது தான் எல்லாமே. நம்ம கோலம் போடும்போது எல்லாமே நம்ம போட்டு பழகியிருப்போம். ஸோ மெஹந்தியில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான் நமக்கு. இங்கே பாருங்கள், கோடு போடாதனால நம்ம என்ன வேலையை பார்த்துருக்கோன்னு. ஸோ இந்த மாதிரி மேலே கீழமாக சின்னது பெருசு ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4 கோடு போட்டு உள்ளே ஃபில் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வளைவு போட்டுவிட்டுருவோம். கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டுக்கலாம், அவ்வளோதான். அடுத்தப்பில் நாலாவது அதே மாதிரி தான் நமக்கு கோடு போட்டாச்சு, உள்ளேயும் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தப்பில் கீழேயும் நம்ம கோடு போட்டுப்போம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நீட்டாக ஈஸியாக வரும் நமக்கு, இல்லாட்டி கொலாப்ஸ் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது ரொம்ப ஈஸி. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியானது. இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி வச்சுருவோம். போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு புள்ளி வைக்கிறோம், அவ்வளோதான். புள்ளியாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்தாப்பில் 5வது ஒரு கோடு போட்டாச்சு.
ரெண்டாவது கோடும் போட்டாச்சு. அதே டிசைன் தான், அதே மாதிரி தான் போட போகிறேன் எல்லாத்துக்குமே. உள்ளே வந்து பூ போட்டுக்கலாம். இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, பூவை ரொம்ப சின்னதாக போட்டேன். அதுதான் பெரிய மிஸ்டேக்கு. நீங்கள் கொஞ்சம் பெருசாக பூவை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பூ நல்லா திக்காக தெரியும். இதில் நான் ரொம்ப சின்னதாக போட்டதுனால டிசைன் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பூ கொஞ்சம் திக்காக போட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 4 கோடு போட்டுப்போம். போட்டுட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணிப்போம். சைடில் 2 கோடாக போட்டுப்போம். அந்த கட்டத்துக்குள்ளே கிராஸில் நான் வந்து கோடு போடுவேன். அடுத்தப்பில் உள்ளே வந்து நல்லா ஃபில் பண்ணிடலாம். இதில் தான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். பூ கொஞ்சம் பெருசாக போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா திக்காக தெரிஞ்சிருக்கும் நமக்கு. ஸோ பூவை ரொம்ப சின்னதாக போட்டுட்டேன். நீங்கள் வந்து போடும்போது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இல்லாட்டி வேறு டிசைனை நான் கையில் போடும்போது நான் கண்டிப்பாக அது வந்து போட்டு காட்டுறேன். இந்த டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும். மேரேஜுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தப்பில் 6வது டிசைன் தான். இந்தமாரி நம்மளுக்கு வந்து கோடு வந்து கொஞ்சம் அலுங்கல் புழுங்கலமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மேலே வந்து கோடு போட்டுருவோம். நடுவில் வந்து ஃபில் தான் பண்ண போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. தெரியாது ரொம்ப. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து டிசைன் போடலாம். இப்போ இன்னொரு வளைவு போட்டுப்போம். இதுக்குள்ளே இன்னொரு வளைவு போட்டுப்போம். உள்ளே வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வளைவு போடுவோம். போட்டதுக்கப்புறம் பெரிய வளைவாக நம்ம வந்து போடுவோம். சின்னதாக 2 வளைவு கூட நீங்கள் போடலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் பெருசாக போட்டிருக்கேன். உள்ளே வந்து ஒரு மாதிரி போட்டுடலாம். அடுத்தாப்பில் அவுட்டிங் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு கோடு. அதே மாதிரி தான் நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.